ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாக்கால் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கலங்க தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இயேசு இருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. சங்கீதம் 41 அதிகாரம் 3 வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இன்னைக்கு வியாதி படுக்கை, மரண படுக்கை. நீங்க முக்கியமா பார்க்கணும். படுக்கையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுத்து தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். படுக்கையை படுத்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது செத்து போனால் படுக்கையில் போடுவாங்க. அடுத்து வியாதியாக கிடந்தா படுக்கையில் கிடக்கணும். இந்த 3க்கு தான் படுக்கை. ஒன்று, நம்ம டயர்டாக இருந்தால் நல்லா தூங்குறதுக்கு படுக்கை. 2வது, வியாதி வந்துச்சுன்னா படுக்கையில் தான் கிடப்போம். 3வது, செத்து போனால் படுக்கையில் போட்டுருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த படுக்கையை தான் கர்த்தர் மாத்திரன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விசேஷ செய்தினா உன் படுக்கையை மாற்ற போறாரு. அதான் செய்தி இன்னைக்கு. படுக்கையை மாற்றி ஆண்டவர் சோத்திரம். படுக்கையில அவன் வியாதி முழுவதையும் ஆண்டவர் மாற்றுவார். அவன் வியாதியே இல்லாமல் பண்ணிடுவார். கர்த்தர் அவனை தாங்குவார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ யோவான் 5 அதிகாரத்தில் 1 நம்ம 5 வரைக்கும் வாசிக்கும் போது, பெதஸ்தா குளத்தில் ஒரு மனிதன் படுத்திருந்தான். ஆற்று வாசல் அருகே அது 5 மண்டபங்கள் இருக்கு. குருடர்கள், சப்பானிகள், இப்படி பலவிதமான சொம்பின உருப்படியவர்கள் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அந்த 5 மண்டபம் இருந்தது. அந்த 5 மண்டபத்தில் படுத்துன்னு இருப்பாங்க. தேவதூதன் ஒருவன் வந்து இறங்கி அந்த குளத்தை கலக்கும்போது யார் முந்தி இறங்குறானோ அவன் சுகமாயிடுவான். யாராக இருந்தாலும் சுகமாயிடும். எப்பேற்பட்ட வியாதி சுகமாயிடும். அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருந்தது. அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறோம் 38 வருஷமாய் வியாதி கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன். அவன் ஒண்டியே தான் படுத்து இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. 38 வருஷமாய் வியாதியை படுத்து கொண்டு இருக்கிறான். அப்போ இயேசு அந்த வழியா போறார். பெதஸ்தா குளத்தண்டை போகும்பொழுது அந்த மனிதனை கண்டு, வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று கண்டு, அவர் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப சொல்றான், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னு, சொஸ்தம் வேணும் தான். இந்த தூதன் கலக்கும்போது என்னை கொண்டு போய் குடத்துல கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு முன்னால ஒருத்தன் இறங்கிறான். அப்போ அவன் என்னத்தை நம்பினுக்கிறான்? மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, குளத்துல கொண்டு போய் என்னை விட மாட்டுறாங்க. தூதன் கலக்கும்போது எனக்கு முந்தி யாருன்னா போயிடுறாங்க, என்னால் எழுந்து நடக்க முடியாது, எனக்கு உதவி செய்ய யாருமே ஆள் இல்லைன்றான். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நீங்க இருப்பீங்க. அப்ப வியாதி படுக்கை, அந்த படுக்கை தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா சோத்திரம் இயேசு சொல்லும் பொழுது விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழே வைக்க மாட்டாங்கன்னு சொன்னார். கட்டில் எதுனா படுக்கை. உங்க விளக்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொளுத்தி படுக்கை வச்சிடாது. அந்த கட்டில் கீழே வச்சிடக்கூடாது. எரிந்து பிரகாசிக்கணும். இந்த மனுஷன் 38 வருஷம்னா சாவ போறான். இன்னும் சில 1 நாள் 2 நாள் சாவ போறான். அதுக்குள்ள இயேசு அவனை வந்து சந்தித்து விட்டார். இன்னைக்கு பாருங்க, கடைசி நேரம் கோமா ஸ்டேஜையும் டாக்டர்லாம் எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. இனி பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நோ, இன்றைக்கு உங்களுடைய முடிவரை கிடையாது. இன்றைக்கு தான் தொடக்க வரை. எல்லாம் முடிவுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையை தொடங்க போறார் கர்த்தர். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உன்னுடைய வியாதியிலிருந்து சுத்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லை, வேற அவனா இறங்கி சுகமாயிருந்தான். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அவனை பார்த்து, நான் உனக்கு சுகம் தரேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்போ தூதன் வேண்டாம், குளம் வேண்டாம், எடுத்து போய் உன்னை விடுறதுக்கு ஆளும் வேண்டாம், இனி எவரும் வேண்டாம். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சோத்திர குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நான் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றிருக்கிறேன். நான் உனக்கு சொல்றேன்,
உன் வியாதி படுக்கை 38 வருஷமாய் வெகு காலமாய் வியாதி படுக்கையில இருக்கிற உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, ஒரு மாசம் 2 மாசம் படுத்தீங்களா பெட்ஷோர் வந்துடும், உடம்பெல்லாம் புண்ணா, முதுகெல்லாம் புண்ணாக மாறிடும். அப்புறம் அதை மாற்றுறதுக்கு கஷ்டம். நான் கூட அநேக நாட்கள் படுக்கையில் வியாதியில் கடந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது வியாதி படுக்கை எவ்வளோ கஷ்டம் என்பதை நான். ஏனென்றால் அநேக வழியில் நம்ம அழுகின் பள்ளத்தாக்கை நடக்க வேண்டியது அவசியமாக, கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே சோத்திரம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் எழுந்தான். அவன் எழுந்து சொஸ்தமாகி நல்ல சுகமாகி பலமுள்ளவனாய் மாறி அவன் படுக்கை அவன் சுருட்டி எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு அதே தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், படுக்கையை மாற்றுகிறவர். இந்த செய்தியுடைய தொடர்ச்சி என்னன்னா, படுக்கையை மாற்றுகிறவர். படுக்கை என்றதான இந்த வார்த்தை 7 தடவை வருகிறது இந்த இடத்துல. பாருங்க, 3ஆம் வசனத்துல சோத்திரம் ஒரு இடத்துல படுக்கை குறித்து வருகிறது, 6ஆம் வசனத்துல படுக்கை குறித்து எழுதியிருக்கிறது, 8ஆம் வசனத்துல படுக்கை குறித்து எழுதியிருக்கிறது, 9ஆம் வசனத்துல படுக்கை குறித்து எழுதியிருக்கிறது, 10ஆம் வசனத்துல படுக்கை எழுதியிருக்கிறது, 11ஆம் வசனத்துல படுக்கை குறித்து எழுதியிருக்கிறது, 12ஆம் வசனத்திலேயும் படுக்கை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ 1லிருந்து 15 வசனத்துக்குள்ள 7 தடவை படுக்கையை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எவ்வளவு மோசமானதான நிலைமை பாருங்க. படுக்க 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 படுக்க. நிறைய ஊழியக்காரன் கூட எப்பயும் நிறைய வியாதி. நான் கூட ஒரு நாள் வியாதியிலேருந்து படுத்திருந்தேன், அப்படிதான். ஆனா கர்த்தர் எனக்கு எழுப்பிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா ஓசியா 6ஆம் அதிகாரத்துல பேசி ஆண்டவர் 2ஆம் நாளில உயிர்ப்பு 3ஆம் நாளில் எழுப்புன்னு சொன்னார். அதே போல என்னை எழுப்பிட்டார் ஆண்டவர். அப்போ அதனால தான் படுக்கையில் இருக்க மேலே எனக்கு ஒரு கொஞ்சம் இரக்கம் வருகிறது. படுக்கையை மாற்றி போடணும். அவங்க படுக்கை இனி அவங்க தூங்கக்கூடாது, இனி படுத்துனக்கூடாது, இனி வியாதி இருக்கக்கூடாது, பலவனுக்கு படுக்கையே வாழ்க்கையா மாறக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, படுக்கையில கிடப்பாங்க, வருஷ கணக்கில் படுக்கையில கிடப்பாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் இயேசு ஒருத்தர் தான். இன்னைக்கு உன் வியாதி படுக்கையை சுற்றி எடுத்துக்கொண்டு நீ போ என்று கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையை 7 தடவை சொல்லி இருக்கிறார் படுக்கையை குறித்தாங்க. அதனால படுக்கை முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. நான் சிங்கப்பூர்ல போய் சோத்திரம் பிரசங்கம் பண்ண போனேன். அங்க சோத்திரம் ஜனங்க பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் வேலை செய்வாங்க, ஆனா மத்தியானத்தில் தூங்கவே மாட்டாங்க. 1 மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு உடனே வேலைக்கு போயிடுவாங்க. சிங்கப்பூர்ல அந்த ஜனங்க படுக்கிறதே கஷ்டம், வியாதியில விழுத்தும் கஷ்டம். காலையில நீங்க எழுந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ். எல்லாரும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வியாதியா கிடக்குது நான் பார்க்கவே இல்லை. சிங்கப்பூர்ல போய் பார்த்த பொழுது அந்த மதியானத்தில் தூங்க மாட்டாங்க. நைட்டில் ஒரு நாள் தான் 10 மணிக்குள்ளே படுத்துருவாங்க. காலையில் எழுந்து ஒரு 7 மணிக்குள்ளே வாக்கிங்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அது சிங்கப்பூருடைய நிலைமை அப்படி. அப்போ நீங்கள் நானும் ஒருவேளை சோத்திரன். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, சூரியன் உதிக்கத்தே தெரியாது. அப்படி 8 மணிக்கு 10 மணிக்கு எழுந்திருக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. காலையில் பொழுது எப்போ தெரியுமா? சிலருக்கு 8 மணிக்கு 10 மணிக்கு தான் விடியும். பார்த்தீங்கன்னா சோத்திரம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழும்பணும், ஜெபித்து வேதம் வாசித்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணி வெளியே வந்தோம்னா எந்த வியாதியும் நம்மை தொடாது. இந்த 38 வருஷமாய் வியாதியாக கிடந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சுகமான மரணத்தின் விளிம்பில் போய் நிற்கிறான். இனி அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. அருமையான சோத்திரம். அந்த நேரத்தில் தான் இயேசு வந்தார். அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். உடனே யூதர்கள் பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். இவனை பிடிச்சி வம்பிழுத்தாங்க. எப்படிதான் நீ சுகமான, எப்படி உனக்கு விடுதலை கிடைச்சது, எப்படி உனக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு தெரியாது, ஒருத்தர் வந்தாரு என்னை எழுப்பினாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னாரு, தெரியாது அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான். அடுத்த வாரத்துல இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு சொன்னார், நீ போ,
கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம, அவன் கேடான பாவம் செய்தனால தான் அந்த வியாதி வந்துச்சு. பயங்கர கேடான பாவம், சரீர இச்சைகளா இருக்கலாம், வேற எந்த பாவமா இருக்கலாம். கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். இன்னைக்கு பெரிய பெரிய பாவங்களே, சின்ன பாவங்களோ பெரிய பாவங்களோ எல்லாம் பாவம் தான். இந்த பாவத்திலேயே மூழ்கி கிடந்தா உள்ள நீங்க பாவம் செய்திருக்கலாம், எழுந்து சீக்கிரமா கத்தட்ட வந்துருக்கேன். பாவத்திலேயே விழுந்து கிடக்காதீங்க. அது பெரிய வியாதியா மரணப்படுக்கையாக உங்களை கொண்டு போய் உங்களை மாற்றி விடும். அதனால அந்த மரணப்படுக்கை மாற்ற ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புதல் தான். இயேசுவே, நான் பாவம்லாம் நிறைய செய்துட்டேன், என் பாவங்களை மன்னிச்சிருங்க, என் வியாதி படுக்கை மாற்றி போடுங்கன்னு சொல்லி அவர் வேதத்துல சங்கீதம் 103 சொல்லி இருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இறக்கலாம் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். கழுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்றார். அதனால 38 வருஷமாய் வியாதியாக்கிற அந்த மனுஷன் சொன்னா, அந்த இயேசுவை கண்ட பிறகு அவன் சொன்னான், இயேசுதான் என்ன குணமாக்கினார் என்று போய் சாட்சி சொன்னான். இயேசு என்ற ஒருவர் வந்து என் படுக்கையை ஆண்டை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார், உடனே எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொன்னான். இன்னைக்கு நீங்க போய் சாட்சி சொல்லுங்க, இயேசு உங்களை சுகமாக்கினா, உங்களை ஆண்டு குணமாக்கினா. டிபி நோயிலிருந்து என்னை இயேசு சுகமாக்கினார். இந்த இந்தியா முழுதும் உலகம் முழுதும் நான் சொல்லின்னு வரேன். சிங்கப்பூர், மலேசியாவில் நான் 1 மாசம் ஊழியம் செய்த பாருங்க. அங்கெல்லாம் போய் சொன்னேன், இயேசு தான் என் டிபி நோயை கர்த்தர் சுகமாக்கினான்னு சொன்னேன். அநேக மக்கள் சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். இந்தியாவில் அப்படிதான் பெற்றிருக்கிறாங்க. இந்த சோத்திரம், இந்த அண்ணா நகர்ல சபை வைத்திருக்கிறேன், அங்கேயும் திருவண்ணாமலை அண்ணா நகர்ல அங்கேயும் நிறைய ஜனங்கள் வியாதியஸ்தர் வந்து சுகம் பெறுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். வியாதி படுக்கையை மாற்றுகிறவர். இன்னைக்கு உங்க வியாதி படுக்கை என்னிலிருந்து எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்த நடங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கை இன்றோடு ஒழிந்து போவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் படுக்கையை மாற்றி போகிற தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி, கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, இவ்வியாதியை இப்பொழுது சுகமாக்குவீராக. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி அவன் படுக்கையில இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை எழுந்து நடக்க பண்ணுவார் என்று சங்கீதம் 41 எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுதே சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி படுக்கையை மாற்றி போடுவீராக, படுக்கைகளை எடுத்து போடுவீராக. படுக்கை இனி இருக்காதபடி எழுந்து வேலை செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஆராதனை செய்ய முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி தேவன் ஒவ்வொருவரும் கரத்தினால் வார்த்தையினால் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.